ஏ பைத்தியக்காரங்களே, சும்மா டிவிக்குன்னு டீ விற்க போகாதீங்கடா. ஏண்டா விஜய் ரசிகர் எல்லாமே டீ விற்க தேடி போவேணும், வேறு வேலையே இல்லையா உங்களுக்கு? கடைசியில் டீ விற்க விட்றாரா? என்னப்பா நீ? சரி, ஒரு கட்சின்னு ஆரம்பிக்கும்போது கொள்கை கோட்பாடு இருக்கும், ஆட்சி வரைமுறை இருக்கும். மக்களுக்கு நான் வந்தால் இது செய்ய போகிறேன் இப்படி செய்ய போகிறேன்னு. அது ஃபஸ்ட்டு மாநாட்டிலையும் சொல்ல, ரெண்டாவது மாநாட்டிலையும் சொல்ல. உங்களை நம்பி எப்படி வாக்களிக்கிறது சொல்லும் பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஏற்கனவே ஒரு திராவிடர்கள் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் வைத்து ஆட்சி செய்தார்கள், மண்ணாகி போச்சு. இப்போது திராவிடர் 2 விஜய், இவர் என்ன பண்ணுறாரு? தந்தை பெரியாரை தான் முதன்மைப்படுத்தி பேசுகிறாரு. இவர் தான் தலைவர்னு ஏற்றுக்கொண்டார். அப்போது ஏற்கனவே தந்தை பெரியாரை வச்சு ஆட்சி செஞ்சவன் மண்ணாக செஞ்சிட்டான். இவர் என்ன செய்ய போகிறாரு? இவரும் மண்ணாக தான் செய்ய போகிறாரு. சொல்லு பார்க்கலாம். சும்மா கத்திக்கிட்டு எதுக்கு பிரயோஜனம் சொல்லும் பார்க்கலாம். ஆட்சிக்கு வரட்டும், அரசியல் காலத்தில் நிற்கட்டும், எல்லாத்துக்கும் ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது. ஆனால் ஆட்சி வரைமுறை என்ன? உன்னுடைய கொள்கை கோட்பாடு ஆட்சி வரைமுறை என்ன? அதை பற்றி ஃபஸ்ட்டு மாநாட்டிலையும் சொல்ல, ரெண்டாவது மாநாட்டிலையும் சொல்ல. எப்படிப்பா உங்களை நம்பி வாக்களிக்கிறது சொல்லும் பார்க்க. ஒன்றுமே இல்லாத ஒரு உடம்பு இருந்தால், தலை கால் கை எல்லாமே இருந்தால் அது ஒரு மனிதன்பாங்க. தலையே இல்லை, அது முண்டமாக அரசியல் பண்ணிகிட்ருக்கேன், முண்டை அரசியல் பண்ணிட்டு இருந்தால் அது எப்படி உங்களை நம்பி வாக்களிப்பாங்க சொல்லும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, விஜய் எத்தனை காலத்தில் நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, நான் பொதுவான ஒரு மனிதன் கேட்குறேன். விஜய் எந்த காலத்தில் மக்களோட மக்களாக நின்று டெய்லி போராட்டம் எடுத்திருக்காரு? ஒரு தடவை கூட ஒரு இடத்துல இல்லை. மக்களை இவர் தான் சந்திக்க போகணும். இவர் என்ன பண்ணுறாரு? என்னை சந்திங்க அப்படிங்கிறாரு. அவரை போய் சந்திக்கிறதாம்மா. அவரை போய் சந்தித்து அங்கே நிவாரணம் கொடுப்பாராமா, போராட்டம் பண்ணுவாராமா அவர் வீட்டில். இது எப்படிப்பா? இது சாத்தியமா? நான் சொல்கிறது எங்கள் நாடுடா, இது தமிழ்நாடு, எங்கள் நாடு. எங்கள் நாட்டில் திராவிடனும் வேண்டாம், ஆரியனும் வேண்டாம். தமிழ் தேசியம் பேசக்கூடிய எந்த அரசியல்வாதி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் தமிழர்களுடைய வாக்கு. தெரியுமா? வேறு யாருக்கும் நாங்கள் வாக்கு செலுத்த போகிறதில்ல. தமிழ் தேசியம் மண்ணுக்காக, மொழிக்காக, மக்களுக்காக, இனத்துக்காக யார் நின்று போராடிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தாண்டா நாங்கள் வாக்கு போடுவோம். இனிமேல் 1000, 2000க்கு 500க்கு மயங்க மாட்டார்கள் யாருமே. தெரியுமா? இப்படியே எல்லாமே ஓட்டை விற்று நாடு குட்டிச்சவராகி போச்சு. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லைடா, என் வீட்டு பையனுக்கு வேலை வாய்ப்பு இல்லைடா, டெய்லி கொலை கற்பழிப்புடா. அங்கே பொதுமக்கள் போய் ஒரு காவல் நிலையத்திலேயே சரி போய் பிரச்சனை சொன்னால் எதிர்த்தரப்புக்காரனையும் கூப்பிட்டு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரித்து சமமான சொல்லுவேன்னு. அவங்க என்னங்கிறாங்க? இப்படி பாப்பா யார் வெயிட்டு? அங்கே தான் அரசு சட்டமே பாயும். ஏழைகளுக்கு, பொதுமக்களுக்கு யாரும் சட்டமே கிடையாது, யாரும் பேசுறதில்ல. அப்படி பேசினாலும் ஓட்டுக்காக பேசுவானுங்க. சரியா? டெய்லி பாலியல் தொல்லை. போக்சோ சட்டங்கிறது போட்டால் போதுமா? போட்டும் பயப்பட மாட்டேங்கிறானுங்க. சிவியரான போக்சோ சட்டத்துக்கு மேலே ஒரு மோசமான ஒரு சட்டமாக கொண்டு வரவேன்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப கஷ்டம். வேண்டாம், எங்கள் தேசத்தில் திராவிடனும் வேண்டாம், ஆரியனும் வேண்டாம், தமிழ் தேசியம் மட்டும்தான் வேணும். ஏற்கனவே வடக்கனை உள்ளே விட்டுட்டு ஏது என்னப்பா ஏதுன்னு ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். அவன் கஞ்சா விற்கிறான், கொலை பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், திருடுறான், எல்லாமே பாலியல் தொல்லை பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். இந்த திராவிடர்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆரியம் உள்ளே விட்டுட்டான் தமிழ்நாட்டில். என் நாட்டில் எதுக்குடா இங்கே வரீங்க? மயிரை பிடுங்க வரீங்களாடா? தமிழ் தேசியம் எங்களுக்கு வேண்டும்.